கிருஷ்ணசாமி சொல்கிற போது குப்பை கிடங்குகள் அந்த பகுதிக்கு அதிகமான தேவை என்று சொல்லியிருக்கிறார். தற்போது அதிலே பணியாற்றுகிற தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கழிவுநீருக்கு அங்கு எஸ்டிபி அமைத்து கழிவுநீரை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து இப்படி குப்பை கிடங்குகள் தேவை என்பது எங்களுடைய துறையின் அதிகாரிகளோடு நாங்கள் இந்த சிங்கப்பூர் சென்று பார்த்து அவர்கள் எப்படி குப்பைகளை கையாளுகிறார்கள் என்பதை கண்டறிந்து அதை தமிழ்நாட்டிலே அதே போல குப்பைகளை கையாள வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னையிலே பரிச்சார்த்த முறையிலே ஒரு 350 கோடி ரூபாய் செலவில் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. குப்பையை எடுத்து ஒரு இடத்திலே கொட்டி அதற்கு பிறகு அதை எருவாகவும் அதை எரிபொருளாகவும் கொண்டு செல்கின்ற அந்த பணிக்கு பதிலாக குப்பையை நேரடியாக ஒரு இடத்திலே சென்று அதில் 2 நாள் உலர்த்தி 3வது நாள் அதை தீயிட்டு அதிலிருந்து டர்பன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிற பணி. அது சின்ன நகரம், சிறிய அளவில் செய்கிறார்கள். நம்முடைய சென்னை மாநகரம் மிகப்பெரிய நகரம். அதற்கேற்றாற் போல் அங்கு கட்டமைப்புகளை உருவாக்குகிற பணியை எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அது முதல் கட்டமாக மதுரை, கோவை, திருச்சி, சென்னை என்ற இடங்களில் 4 இடங்களிலே அதை துவங்கவும் இப்போது பரிச்சார்த்த முறையில் அனைத்து பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி வருகிற போது அந்த பகுதியில் குப்பைகளை நேரடியாக கொண்டு வருகிற பணி நடைபெறும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.